தனிமை என்று வந்தால் அசிங்கமான மானக்கேடான படங்களை பார்த்து ரசிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது. எத்துணை முஸ்லிம்களிடத்தில் தெரியுமா அசிங்கமான செய்திகளை, சினிமாக்களை அல்லது இசைகளை சர்வ சாதாரணமாக அதை பாவம் என்று கூட உணராமல் செய்யக்கூடிய வழக்கம் இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் அதுவெல்லாம் ஒரு வழக்கம், அதை தொடர்ச்சியாக செய்வார்கள் என்ற ஒரு நிலைமையில் எம்மில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், அவலா யஅலமூன், அவர்கள் அறிந்து கொள்ளவில்லையா, அன்னல்லாஹ யஅலமு மா யுஸிர்ரூன வ மா யுஅலினூன், அவர்களுடைய வெளிப்படைகள் அனைத்தையும், அவர்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான் என்பதை அவர்கள் அறியவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான், அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா. குர்ஆனுடைய மிக எச்சரிக்கையுடைய வசனங்களில் மிக எச்சரிக்கையுடைய வசனம் அது. ஆம், யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய முஹப்பத் நிறைந்திருக்கிறதோ, யார் அல்லாஹ்வுடைய அன்பால் தன்னுடைய உள்ளத்தை சூழ்ந்திருக்கிறார்களோ, அவர்கள் இந்த வசனத்தை ஓதினால் அழுவார்கள், இந்த வசனத்தை ஓதினால் அஞ்சி நடுங்குவார்கள். அல்லாஹ் கேட்கிறான், அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா, அவரை அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை அவர் அறியவில்லையா? எங்கே நாம் தனிமையில் வாழ முடியும்? அல்லாஹ் கூறுகிறான், மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும் வலா ஹம்ஸத்தின் இல்லா ஹுவ சாதிஸுஹும் வலா அத்னா மின் ذلك வலா அக்ஸர் இல்லா ஹுவ மஅஹும் ஐனமா கானு. அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் 3 பேர் இருந்தால் நான்காம் அவராக யார் இருக்கிறார்? அல்லாஹ் இருக்கிறான். நீங்கள் 4 பேர் இருந்தால் 5ஆம் அவராக அல்லாஹ் இருக்கிறான். நீங்கள் குறைவாகவோ கூடுதலாகவோ எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் அல்லாஹ் உங்களோடு தான் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அரபு கவிதையில் அழகாக சொல்லுவார்கள், தனிமையின் இரவில் நீ சூழ்ந்தால், தனிமை உன்னை சூழ்ந்தால், அந்த நேரத்தில் உன் நஃப்ஸ் பாவத்தின் பக்கம் அழைத்தால், உன் நஃப்ஸுக்கு சொல், அல்லாஹ்வுடைய பார்வையுடைய வெட்கத்தை உன்னுடைய உள்ளத்தில் கொண்டு வா. ஏன் தெரியுமா? இந்த இருளையும் அவன்தான் படைத்தான், இந்த இருளிலும் அவன்தான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த இருள் உன்னை சூழ்ந்தால், உன் நஃப்ஸ் பாவத்தின் பக்கம் அழைத்தால், உன் நஃப்ஸுக்கு சொல், இந்த இருளை படைத்த இறைவன் அவன் இந்த இருளிலும் உன்னை பார்க்கிறான் என்று. அல்லாஹு அக்பர். எத்துணை பேருக்கு அந்த எண்ணம் இருக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே? பாவம் செய்யும் பொழுது அல்லாஹ் என்னை பார்க்கிறான், என்னை ஒருவன் கண்காணிக்கிறான் என்ற எண்ணம் இருந்தால் நாம் பாவம் செய்வோம்.